இந்த சமுதாய சேவைக்கும் பலன் இருக்கிறது, புண்ணியம் என்பது இருக்கிறது. மகாபாரதத்தில் ஒரு குறிப்பை கொடுத்தார்கள். ஏகதா கிருதவ சர்வே சஹஸ்ரகர தட்சிணாக ஏகதோ ரோகபீதானாம் பிராணினாம் பிராணரட்சணம். அதாவது ஒரு பக்கம் யாகங்கள், ஹோமங்கள், பூஜைகள், கும்பாபிஷேகங்கள், அதற்கு ஈக்குவலாக இணையாக ரோகபீதானாம் பிராணினாம் பிராணரட்சணம். அது எந்த அளவுக்கு முக்கியமோ, எந்த அளவுக்கு உயர்ந்ததோ, அதே மாதிரி இந்த ஜீவராசிகளுக்கு பிராணனை ரட்சிப்பது என்பது தார்மீகமான கடமையாக நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உயர்ந்த விஷயத்தை எடுத்து சொல்லி இந்த வைத்திய சேவை நிறைய தேவை. இந்தியா போன்ற ஒரு தேசத்திலே நிறைய இதற்கான தேவை இருக்கிறது. சிலதெல்லாம் நாம் அதிகப்படியாக செய்யக்கூடியது. அதாவது இந்த சட்டை போட்டுருக்கோம், அந்த சட்டை மேலே உயரதோ ஒன்று போட்டுக்கிறோம், இந்த கலரில் போட்டுக்கிறோங்கிறதெல்லாம் அடிஷ்னல் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது. ஆனால் பேசிக் நீடு என்று பார்க்கும் பொழுது நாம் இந்தியாவில் செய்ய வேண்டிய வேலைகள் நிறைய இருக்கின்றன. இந்த ஆஸ்பத்திரிகள், சங்கரா ஹாஸ்பிட்டல்ஸ் அஸ்ஸாமிலேயும் நடைபெற்று வருகிறது. இன்னும் ஒரிஸ்ஸாவிலேயும் ஆரம்பித்திருக்கிறார்கள், அதுவும் நடந்து கொண்டிருக்கிறது. சர்வே பவந்து சுகினः, சர்வே சந்து நிராமயாக, சர்வே பத்ராணி பஷ்யந்து, மா கஷ்சித் துக்கபாக் பவேத் என்பதாக எல்லோரும் நன்றாக இருப்பதற்கு இது உதவிகரமாக இருக்க வேண்டும். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர்.